பிரைஸ்தல்லா சோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. காட் பிளஸ் யூ சிஸ்டர். காட் பிளஸ் யூ சகோதரனே சகோதரிகளே. இந்த நாளையில் கூட மறுபடியும் இந்த மாலை பொழுதுல இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு தான் போடுறேன். காலையில் தேவன் உங்களை குறித்து உங்கள் பிள்ளைகளை குறித்து ஒரு காரியத்தை பேசினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த போக்கத்தையும் வார்த்தை இது முதல் கொண்டு என்றென்றைக்கு பாதுகாப்பீங்க. அப்போ நீங்கள் நன்றாக உங்கள் பிள்ளைகளை வீட்டில் விட்டுட்டு போயிட்டு வந்து உங்கள் பிள்ளைகளை விசாரிச்சிங்களா? உங்கள் பிள்ளைகளுக்கு காரியங்களை சொல்லி கொடுத்தீங்களா? மறுபடியும் நல்லா கவனமாக இருந்தப்பா, நல்லா வீடை பார்த்துக்கிட்ட, நல்லா விட்டுட்டு போன பாட்டிக்கிட்ட விசாரிச்சிங்களா என் பிள்ளை இது சேட்டை பண்ணாங்களான்ட்டு? ஒரு வேளை தாத்தாட்ட விட்டுட்டு போயிருக்கலாம், நீங்கள் கேட்டிருக்கலாம்ல. நீங்கள் கேட்கணும், கண்டிப்பாக கேட்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்கள நம்பி விட்டுட்டு போகிறீங்க. ஏன்னா இப்போ வந்து ஸ்கூல் இல்லாதனால, பால்வாடிகள் இல்லாதனால எல்லா பிள்ளைகளும் வீட்டில் தான் இருக்கணும் இல்லையா? அப்போ யாரும் நம்மளோட ரிலேஷன் யாராவது தான் பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அவர் வேலை நம்ம பக்கத்து வீட்டுக்காரவங்க பார்க்கணும். ஆனால் எனக்கு ஒரே ஒரு வேதனை என்னென்னா, ஒருத்தர் இல்லாமல் தனிமையில் விட்டுட்டு போவாங்கல்ல. அந்த பிள்ளைங்க மத்தியானம் சாப்பிட்டுச்சான்னு கேட்டிங்களா? வந்தவட்டி கேட்டிங்களா? சாப்பிட்டியாம்மா அப்படின்னு விசாரிச்சிங்களா? சாப்பிட்டியா மகன்னு விசாரிச்சிங்களா? சாப்பிட்டியா தம்பின்னு விசாரிச்சிங்களா? விசாரிக்கணும். என்ன கேட்டால், நம்ம பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன சாப்பாடு வச்சுட்டு போனீங்கன்னு தெரியாது, அது எப்படி சாப்பிட்டுச்சுன்னு தெரியாது. ஒரு பாட்டி இருக்க வீட்டில் அந்த பாட்டி சாப்பாடு கொடுத்துருவாங்க. தாத்தா இருக்க வீட்டில் தாத்தா கூட கூப்பிட்டு சாப்பிட்டு டயத்துக்கு கொடுத்துருவாங்க. ஒருவேளை தாயின் தகப்பன் இருக்க வீட்டில் பிள்ளைகளை சரிவர நடத்தி ஊட்டி விட்டு எல்லாமே பார்த்துருவாங்க. ஆனால் அந்த தனிமையில் இருக்க பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு வேதனை. அதெல்லாம் நான் சிந்திச்சு பார்ப்பேன். அப்போ தேவன் சொல்கிறார், உன் போக்கத்தை வறுத்து இது முதல் கொண்டு நான் என்றென்றைக்கு பாதுகாப்பேனேன். நீங்கள் கவனமாக போய் கவனமாக வீட்டுக்கு வந்தீங்களா? சந்தோஷம் அல்லவா? ஆமாம். இந்த வேலையை இந்த வசனத்தை கேட்டுட்டு ஒரு வேளை சாயந்தரம் நீங்கள் வேலை செஞ்சுட்டு நீங்கள் தண்ணி அடிச்சுட்டு கணவர் மாதிரி வரக்கூடாது வீட்டுக்கு. சரிங்களா? ஒரு வேளை தேவன் நம்மளை பாதுகாத்தாருன்னு சந்தோஷமாக வர வேண்டும். அதுதான் சந்தோஷம். அப்போ தேவனுக்கு பிரியமாக நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட நீங்கள் என்ன செய்யணும்? பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கணும், உங்களை ஒப்பு கொடுக்கணும். எல்லா ஜனத்துக்கும் தான் நான் சொல்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவ மக்களுக்காக நான் பேசுகிறேன், நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம். கிறிஸ்துவ ஜனங்களுக்கு மாத்திரம்தான் நான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். எல்லா ஜனங்களும் என் ஜனங்கள், எல்லா பிள்ளைகளும் என் பிள்ளைகள், எல்லா தகப்பனாரும் என் தகப்பன், எல்லா தாயாரும் என் தாயார், எல்லா தங்கையும் என்னுடைய தங்கிகள். நான் அப்படி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். நல்ல கர்த்தர் பாதுகாத்ததுக்காக ஜெபிப்போம். பரிசுத்தம் நல்ல ஆண்டவரே, நல்ல வேலைக்காக அண்டியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். இம்மட்டுமாக நடத்தின எபினேஸ்வரே, இனி நடத்து கால பொழுதுல ஆண்டவரே பிள்ளைகள் கொடுக்குறதான செய்தி ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.